நிப்பாட்டினா என்ன பேசுறது தெரியாத வேலை கூட இருந்து தம்பி இந்த ஸ்பீக்கர் ஸ்டாண்டு மேலே நிற்கக்கூடிய பசங்க எல்லாருமே தயவு செஞ்சு கீழே இறங்கிடுங்க தம்பி. யாரும் அங்கே நிற்க வேண்டாம், தயவு செஞ்சு இறங்கிடுங்க. இந்த கொடி கம்பத்து தம்பி அந்த சிக்னல் லைட்டு மேலே இருக்கிற தம்பி கீழே இறங்க, கீழே இறங்க தம்பி, அவர் கீழே இறங்குங்க தயவு செஞ்சு. அது மேலே இருந்து இறங்கு தம்பி. இந்த ஸ்பீக்கர் ஸ்டாண்டு மேலே யாரும் நிற்கிறவங்க தயவு செஞ்சு யாரும் நிற்க வேண்டாமா, இறங்க தம்பி, இறங்கிடுங்க பிரதர், இறங்கிடுங்க. ஸ்டாண்ட்ல இருந்து கீழே இறங்கிடுங்க. பாதுகாப்பு கருதி தான் அதில் தகரம் அடிச்சிருக்கு, நீங்க ஏறக்கூடாதுன்னு தான். இதான் ரொம்ப ஸ்லோவா போகுது. இந்த இதான் திருச்சியிலையும் காட்டுது. ஆனா மேல நின்று தான் பேசினாரு. எல்லாமே பார்ப்பாங்க. அதெல்லாம் வெள்ளமே மூணு கார் தான் போகுது. மனக்கட்டு நிற்கிறாங்க. Hello. Oke tadi. Putri. Kalian கேக்குதா? Halo. Mic 1 2 3. Mic 1 2 3. One, two, three. 1 2 3.
சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. அங்க பேசினதுல ஒரு சில போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறான்னு வந்திருக்கிறாங்க. இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா, தங்கைகள், நண்பிகள் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒண்ணுதான் தோணுது. உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, ஆக்கிட்டீங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் தம்பி, நம்ம விஜய், நம்ம விஜய்னு இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு நம்மளை பத்தி கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனால யார் என்ன சொன்னாலும்
அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மளை மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாக செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்கு? இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஓட்டு திருட்டு, வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029ல இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. அடுத்து டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிக்கு முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். அதனால இந்த எஸ்ஐஆர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம். சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு